வெல்கம் டு கேஎஸ்ஆர் யூடியூப் சேனல். நான் உங்க சந்தோஷ். இந்த வீடியோவில் நாங்கள் ஹேக்கர் ரேங்க்னு ஒரு சேலஞ்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் கேஎஸ்ஆர்லேருந்து. ஸோ நான் அதில் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதை எப்படி சப்மிட் பண்ணலான்றது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து வெப்சைட்குள்ளே போகணும். ஸோ கேஎஸ்ஆர் டேட்டா விஷன் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கேஎஸ்ஆர் டேட்டா விஷன் இருக்கும். ஸோ அதை லாகின் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது கெரியர் கைடன்ஸ் வேணும், உங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு தெரியணும், எஜுகேஷன் முடிஞ்சுது, எனக்கு வேற நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம், இல்லை ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் ஐடியில் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கைடன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் கோர்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அது போக வந்து இப்போ வந்து நாங்கள் புதுசாக வந்து ஒரு ஹேக்கத்தான்ன்ற ஒரு சேலஞ்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேக்கத்தான்ன்றது ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னா எல்லாரும் படிக்கிறீங்க, யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ஏதாவது ட்ரைனிங் சென்டர்லாம் போகிறீங்க, பட் உங்களுக்கு வந்து அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஸோ யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னா நான் கம்பெனியில் வேலை பார்க்குறனால சொல்கிறேன், 40-45% ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் ஆஸ் அ பவர் பிஐ டெவலப்பர்ல அவங்க வந்து ரிப்போர்ட்டே அவங்களால பண்ண முடியல. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி பண்ணலான்னு. சும்மா யூடியூப்ல வந்து வீடியோஸ் பார்க்குறாங்க, இல்லை ஏதாவது ட்ரைனிங் சென்டர்ல போய் கத்துக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த சேலஞ்ச் ஆர்கனைஸ் பண்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கம்பெனில எப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரினால ஒரு சேலஞ்சுக்காக நாங்கள் ஒரு ரியல் டேட்டா செட் எடுத்திருக்கோம். யூஎஸ் பேஸ்ட்லேருந்து ஒரு ரியல் டேட்டா செட் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து உங்களுக்கு 50 days டைம் இருக்குது. ஸ்டார்டிங் இன்னிலேருந்து October 18th வரைக்கும் நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் இதை அப்ளை பண்ணலாம்னா, எனி ஒன் வித் ஹேஸ் அ பேசிக் நாலேஜ். எனக்கு நார்மலாக ஒரு எக்ஸல் தான் தெரியும், பவர் பி தான் தெரியும், இல்லை வந்து எனக்கு டேப்லோ தெரியும், எந்த ரிப்போர்ட்டிங் டூல் தெரிஞ்சாலும் யூ கேன் கோ ஃபார் இட். ஓகேவா? ஸோ சேலஞ்சை பற்றி போட்டிருக்கோம் இங்கே. சேலஞ்ச் என்னென்ன என்ன டேட்டாலாம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுத்துருக்க டேட்டா செட்டுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு ஒரு 10 minutes ப்ரெசன்டேஷனும் ஒரு ரிப்போர்ட்டும். அந்த ரிப்போர்ட் எக்ஸல் இருந்தாலும் பரவாயில்ல, பவர் பிஐல இருந்தாலும் பரவாயில்ல, டேப்ல இருந்தாலும் பரவாயில்ல, எதில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ டைம் லைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து கரெக்டாக ஒரு 48 நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பனிங், அதாவது இந்த சேலஞ்ச் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஃப்ரேம் இருக்குது. October 18th இந்த முடியுது. யாரெல்லாம் October 18th வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களது இந்த இவாலுவேஷனுக்கு நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதே வாரம் வந்து உங்களுக்கு வின்னர் சப்மிஷன் யாருன்றதும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 3 சப்மிஷன்ஸ் யார் வந்து நிறைய இன்சைட்ஸு, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, யார் நல்ல ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டாப் 3 வந்து எங்களோட வெப்சைட்டில் வந்து எப்போவுமே இருக்கும். இது வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நாளைக்கு நீங்கள் ஏதாவது கம்பெனிக்கு போனீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், அந்த மாதிரி சேலஞ்ச் வின் பண்ணியிருக்கேன், உங்கள் ரெஸ்யூமில் போடலாம், உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் போடலாம், உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி விசிபிலிட்டி. ஸோ நான் ஸ்கூல்ல காலேஜ்லலாம் என்ன ப்ரைஸ் வாங்கினது இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இப்போ நான் எந்த சப்மிஷன், எந்த காம்படிஷன் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதில் என்ன நான் பண்ணியிருக்கேன்றது இட் வில் பி டெஃபினெட்லி ஆடிங் அ வேல்யூ டு யோர் ப்ரொஃபைல். ஸோ அதனால நீங்கள் இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டவுன்லோட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க, இதை வந்து நான் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ரிஜிஸ்டர்னு கொடுங்க. ஸோ ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்குள்ளே போகும். இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹேக்கத்தான் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ என்ரோல் பண்ணுங்கள், ஃப்ரீயாக என்ரோல் பண்ணுங்கள். ஸோ என்ரோல் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி கேஎஸ்ஆரோட டீட்டெயில்ஸ் லாகின் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்கள், இல்லைனா சைன் அப் கொடுங்க. ஸோ சைன் அப் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி, நீங்கள் ஆல்ரெடி மெம்பராக இருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அதில் லாகின் பண்ணிட்டு என்ரோல் பண்ணுங்க. ஸோ என்ரோல் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். திஸ் இஸ் அ கன்ஃபர்மேஷன் தட் யூ என்ரோல். நான் சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்லாம் ஃப்ரீ. ஓகே, யாருனாலும் நாங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கோ டு ஆக்சஸ் நவ். ஸோ ஆக்சஸ் நவ் போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹேக்கத்தான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இங்கே போங்க, மை கோர்சஸ் போங்க. இது வந்து இந்த கோர்ஸ் ஆட் ஆயிருக்கும். இங்கே போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 3 சப்செக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. எப்படி இந்த சொல்யூஷன் வந்து சப்மிட் பண்ணுன்றது வந்து ஒரு வீடியோ இருக்குது. ஓகே, இதே வீடியோ தான், நான் இதிலே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா இதில் வந்து குவிக் கைடு, இந்த குவிக் கைடில் வந்து
எல்லா டீடைல்ஸும் இருக்கும். என்னென்னலாம் தேவைப்படுன்ற மாரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல தான் வந்து ஃபுல் எல்லா டீடைல்ஸும் குடுத்துருக்கோம். ஸோ இத வந்து நீங்க இப்போ இத வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து நாங்க வந்து மெயினா வந்து டேட்டா டிக்ஷனரி அதாவது எந்தெந்த காலம் என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணணுன்ற டீடைல்ஸ் குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த என்ன மாரிலாம் எதிர்பார்க்குறோன்றது போட்டிருக்கோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். இதுல வந்து டேட்டா செட் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரியல் டேட்டா செட். நீங்க பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் டேபிள், ஒரு ஃபேக்ட் டேபிள் எடுத்திருக்கோம். இத வந்து நீங்க அனலைஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் குடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து 50 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கு இன்னைலருந்து. இந்த டேட்டாவ அனலைஸ் பண்ணி நீங்க எக்ஸெல்ல பண்ணாலும் சரி, பவர் பிஐல பண்ணாலும் சரி, யூ கேன் அனலைஸ் அண்ட் யூ கேன் சென்ட் இட் டூ அஸ். ஓகே. இத எப்படி சென்ட் பண்ணணும்னா, இங்கே வந்து உங்களுக்கு சப்மிட் யுவர் சேலஞ்சுன்னு இருக்கு. இந்த சப்மிட் ஒரு சேலஞ்சுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட LinkedIn ப்ரொஃபைல ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட LinkedIn ப்ரொஃபைல ஓப்பன் பண்ணிட்டு, இங்க வந்து போஸ்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ இங்க வந்து நீங்க போஸ்ட் பண்ணணும். நாங்க வந்து இது எதுக்காக உங்கள பண்ண சொல்றோம்னா, LinkedIn வந்து ஒரு நியூ Facebook மாரி. ஓகே. ஸோ நீங்க என்னென்னலாம் பண்றீங்களோ, அதெல்லாம் வந்து நீங்க இங்க போஸ்ட் பண்ணலாம். இது வந்து நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா முக்காவாசி ஹெச்ஆர்ஸ் வந்து LinkedInல தான் ப்ரொஃபைல்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்ப வந்து நீங்க போட்டீங்கன்னா, இது வந்து அவங்களுக்கு அந்த விசிபிலிட்டி கிடைக்கும். உங்க ரிப்போர்ட் நல்லா இருக்கு. எல்லாரும் லைக் பண்றாங்க. எல்லாரும் ஷேர் பண்றாங்கன்னா, யூ வில் ஹேவ் தட் விசிபிலிட்டி. ஸோ எங்க போஸ்ட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வேணா ஒரு சாம்பிள் போஸ்ட் குடுக்குறேன். இந்த சாம்பிள் போஸ்ட் வந்து இத எடுத்துட்டு இங்க நான் உங்களுக்கு குடுக்குறேன் இத சாம்பிளுக்காக. ஸோ இத வந்து யூ ஆர் ஷோகேசிங் தட் யூ ஹவ் டன் அ ப்ராஜெக்ட். இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணீங்க, என்னென்ன மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, அதெல்லாம் கிளீனா போட்டுக்கிட்டு, அப்புறம் வந்து எங்கள டேக் பண்ண மறந்துறாதீங்க. பிகாஸ் இது வந்து எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. ஓகே, நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாரி. ஸோ மகேஷ் வந்து நீங்க டேக் பண்ணுங்க. ஸோ மகேஷ் இஸ் அ கோ ஃபவுண்டர். நீங்க ட்ராக் பண்ணுங்க. அப்புறம் வந்து என்னையும் டேக் பண்ணிருங்க. ஸோ என்ன டேக் பண்றதுக்கு வந்து ஓகே அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் நீங்க சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்ற மாரி. ஸோ என்னையும் டேக் பண்ணிருங்க. இமெயில் ஐடி வந்து அதுல பின்னாடி வந்து என் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இத லாகின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த இந்த பிரசன்டேஷன் வந்து எங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவா அனுப்பணும். ஸோ அது மாரி வீடியோவ ஆட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க எந்த டூல்னாலும் யூஸ் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்றதுக்கு மொபைல்ல கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு அத வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இத போஸ்ட் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வரும். ஸோ வித் பிரசன்டேஷன், வித் இந்த கன்டென்ட் வந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் நோட்டிஃபிகேஷனா. ஸோ அது போக இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்தீங்கன்னா, சப்மிட் சேலஞ்ச் இருக்குல்ல, சப்மிட் சேலஞ்ச் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாரி ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ உங்க நேமு, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட LinkedIn ப்ரொஃபைல். உங்களோட LinkedIn ப்ரொஃபைல்ல போய் நாங்க பார்ப்போம். நீங்க போஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்ற மாரி போய் பார்ப்போம். ஸோ அத பார்த்துட்டு வி வில் அனௌன்ஸ் யூ த வின்னர்ஸ். LinkedInலயே அனௌன்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு பர்சனலாவும் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வேளை பவர் பிஐ பண்ணியிருந்தீங்கன்னா, பவர் பிஐ பப்ளிக் யூஆர்எல்ல வந்து சப்மிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஓகே. ஸோ இந்த காம்படிஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் எல்லாமே குடுத்துருக்கோம். டேட்டா செட் குடுத்துருக்கோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கோம். எல்லாமே குடுத்துருக்கோம். ஸோ கிவ் அ ட்ரை. ட்ரை பண்றதுல என்ன இருக்கு? ஓகே. வின் பண்ணா யூ கேன் ஜஸ்ட் கெட் சம் குட் கிஃப்ட்ஸ். உங்களோட ப்ரொஃபைல் விசிபிலிட்டி வரும். LinkedInல யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களோட கேஎஸ்ஆர்லேருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ப்ளீஸ் கிவ் அ ட்ரை அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.